சீக்கிரம் நம்ம உடனே இங்க இருந்து போய் எதிரிகள் நம்மள தாக்க வந்துகிட்டு இருக்காங்க. உனக்கு வெள்ளி கிண்ணங்கள் கிடைக்காதது வருத்தமா தான் இருக்கு. ஆனா இப்ப என்னால உதவி செய்ய முடியாது. நான் போய் ஆகணும். கொஞ்சம் ஊத்தி குடிக்கலாமா? நீரூற்றுல போய் குடிக்கலாம் வா. நம்மளோட எல்லா சந்திப்பும் கத்தி முனையால் தான் ஆரம்பிக்குது இல்ல ஜாக்? அந்த கிண்ணங்களை எடுத்துட்டு வந்தியா ஸ்பாரோ? எடுத்துட்டு வந்துட்டேன். உன் நண்பரை கூட்டிட்டு வந்திருக்க போல இருக்கு. ஆமா. அப்படின்னு அந்த ஒத்த காலனும் வந்திருப்பானே, சரியா? சரி, வெள்ளிக்கிண்ணங்களை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட சில கோரிக்கைகள் இருக்கு. என்னது? முதலாவது, என் திசை காட்டி என்கிட்ட கொடுத்துரு. இல்ல அது ரெண்டாவது. முதல்ல நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். உன்னால இவளுக்கு எதுவும் ஆகாதுன்னு. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு நான் எந்த சத்தியமும் பண்ண மாட்டேன் ஸ்பாரோ. ஆனா என்னால இவளுக்கு என்னைக்குமே ஆபத்து வராது. ஏன்னா என் பொண்ணால எனக்கு ஆபத்து வராது. அப்ப என் முதலாவது கோரிக்கையை ரத்து பண்ணிடுறேன். என் திசை காட்டி எனக்கு திருப்பி கொடுத்துறேன். எனக்கு அது அவசியம் தேவை. இந்த ஜந்துவை பிடிக்க நான் எவ்வளவு அலைஞ்சு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? நின்னுக்கிட்டு இருக்க, அதை சொல்லல. அதை சொன்னா இதுக்கு கோபம் வந்துடும். நன்றி. மூணாவதா, மிஸ்டர் பியர், நான் என் வாழ்க்கையில கேவலமா நடந்திருக்கேன். அப்பெல்லாம் நான் ஒருத்தரை கூட மதிக்காம ரொம்ப மோசமா நடந்துக்குவேன். அதுலயும் முக்கியமா இதோ இங்க நிக்கிறாரு என்னுடைய துணை கேப்டன் மிஸ்டர் கிப்ஸ். இவரை நான் மதிச்சதே இல்ல. பரவாயில்ல, இப்போ அது ஒத்துக்கிட்டியே. ஜெயிலியே கிடக்கட்டுன்னு விட்டுட்டு வந்துட்டேன். கொஞ்சம் கூட அவரை பத்தி கவலையே படல. ஆனா இப்ப கவலைப்படுறேன். பெரிய மனசு பண்ணி அவரை விட்டுடுங்க. அவ்வளவுதானா? அப்படிதான் நினைக்கிறேன். சீக்கிரம் சொல்லுங்க. ஜந்து ஓடிடும், அப்புறம் வெள்ளிக்கண்ணுங்கள் கிடைக்காது. ஜாக், நீ சம்மதிச்சேனா நான் வேணா பிளாக் பியர்டுக்காக. சரி, அதை ஓட்டி விட்டுடு. நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் வேணா கொஞ்ச நாளைக்கு உங்க குழுவிலேயே. என்ன தவிர ஒருத்தரும் ஒண்ணு சேர்த்துக்க மாட்டான். அந்த நீரூற்று இங்க எங்கேயோ தானே இருந்துச்சு.